சில விஷயங்கள் வந்து அவர் பேசுவார், விஜய் அவர்கள் வந்து பேசுவார் மாநாட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது. அதில் சில விஷயங்கள் வந்து அவர் பேசலை. அதில் குறிப்பாக வந்து என்னென்னா அந்த ஆணவ படுகொலை சம்மந்தப்பட்ட விஷயம். அதுக்கு தாவேகா தரப்பில் வந்து கோர்ட்டில் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு முன்னெடுப்பு இருக்குது, வரவேற்கத்தக்க முன்னெடுப்பு. ஆனால் மாநாட்டு திடலில் மக்கள் மத்தியில் அவ்வளோ பெரிய ஒரு தொண்டர் படை மத்தியில் அதை பேசியிருக்கணுமா இல்லையா? மாநாட்டில் நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றதாக இருந்துச்சு. நீங்கள் வந்து அன்றைக்கு இந்த மாநாட்டை வந்து நேரில் இருந்து பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மிகப்பெரிய அளவில் ஒரு க்ரௌடு ஆக்சுவலாக அந்த இடத்துல. அந்த க்ரௌடு வரும்போது மக்கள் எல்லாருமே வந்து 3:30 மணிக்கு மாநாடு நம்ம திட்டமிட்டிருந்தோம். 3:30 மணிக்கு நம்ம ஆரம்பிச்சிட்டோம். தலைவர் பேச பேச இன்னும் கூட்டம் அதிகரித்து கொண்டே வந்துட்டு இருந்தது. அப்போ என்னன்னா அந்த நேரத்தை வந்து கொஞ்சம் நம்ம சுருக்கிடலாம். ஏன்னா வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்தவங்களெல்லாம் வெளியில் போகிறதுக்கும் அவங்க சொந்த ஊர்கள் போகிறதுக்கும் மிகப்பெரிய காலதாமதமாகவும் எந்த விதமான அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக வந்து நேரம் கருதி நம்ம என்ன பண்ணோம், அந்த தீர்மானங்கள்லாம் வந்து அன்றைக்கி நம்ம வாசிக்கல. அந்த தீர்மானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் நம்ம வெளியிட்டிருந்தோம். அந்த தீர்மானங்களில் இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக அந்த சட்டத்தை, சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு வந்து நிறைவேற்ற வேண்டும். ஏற்கனவே நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க, இதெல்லாம் நான் செய்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தீங்க, அதை ஏன் செய்யலை, அதை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம வந்து வலியுறுத்தியிருக்கிறோம். அந்த தீர்மானத்தில் அது இருக்கிறது. அது மாநாட்டில் வந்து வாசிக்கப்படுவதாக இருந்தது. ஆனால் சில நேரமின்மை காரணமாக அது ஒட்டி வைக்கப்பட்டு அது ஆன்லைனில் வெளியிடப்பட்டிருக்கு. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும்.